பிரேத சாபத்தை பற்றி பார்க்கலாம். இந்த பிரேத சாபம் அப்படின்றது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர்த்துக்கு அந்த வார்த்தைகள் புதுசாக இருக்கும். பிரேதம் அப்படின்னா உயிரற்ற ஒரு உடல், அதை தான் நம்ம பிரேதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரேதம் எப்படி சாபம் தரும் அப்படின்ற கேள்வி நிறைய பேர்த்துக்கு இருக்கும். ஸோ இறந்தவர்களை நிந்தனை செய்யும் பொழுது, அதாவது இறந்தவர்கள் வீட்டில் இறந்தவனுடைய உடல் இருக்கும் பொழுதே அவர்களை நிந்தனை செய்யும் பொழுது இந்த பிரேத சாபம் ஏற்படும். இதை நம்ம கண்கூடா நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். அதே மாதிரி அந்த இறந்தவர்களுடைய உடலை பார்க்க விடாமல் தடுப்பதாலையும் இந்த பிரேத சாபம் ஏற்படும். ஒருவர் இறந்துடுறாரு, அவருடைய குடும்பத்துக்கும் இன்னொருவருடைய குடும்பத்துக்கும் ஆகாது, அதனால் அவர் இதை பார்க்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனைகளை கிரியேட் பண்ணுவாங்க இல்லையா, இதெல்லாம் பிரேத சாபத்திற்கு வழிவகுக்கும். அதே மாதிரி கொலை செய்வது இதெல்லாமே பிரேத சாபத்தில் வரும். கொலை களவுகள் செய்வது எல்லாமே பிரேத சாபத்தில் தான் இது வரும். அது எப்படி சார் களவு? அது கிட்டத்தட்ட உயிர் போன நிலையை தான் கொடுக்கும். ஒருவருக்கு தேவையான ஒரு பொருளை மற்றொருவர் நேரடியாக களவாடும் பொழுது அவர் கிட்டத்தட்ட உயிர் போனத்துக்கு சமம் இல்லையா? இதெல்லாமே இந்த பிரேத சாபத்தை கொடுக்கும். ஸோ இந்த பிரேத சாபம் ஏற்படுத்தக்கூடிய அந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது உடல் ரீதியாக மன ரீதியான பாதிப்பை தான் ரொம்ப அதிகமாக கொடுக்கும். அதே மாதிரி இருக்கிற இடத்துல நிம்மதியாக இருக்கிறதுக்கு விடாது. காரணம் தெரியாத நோய் தொந்தரவுகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் இந்த பிரேத சாபத்தினுடைய விளைவுகள். அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு கூட நிம்மதியாக சாப்பிட முடியாது. நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க, அதாவது எங்கும் நிம்மதியற்ற ஒரு சூழல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இந்த பிரேத சாபத்தினுடைய விளைவு. இல்லை சார், நான் ஒரு இடத்துல இருந்தேன், அங்கே என்னால் இருக்க முடியல, நான் வேறு வீடு மாற்றிட்டு வந்துட்டேன், இங்கே என்னால் ஒரு மாதம் கூட இருக்க முடியல, இப்படி இடமாற்றம், தொடர்ந்து இடமாற்றத்தை சந்திக்கக்கூடியது, நிரந்தரமான ஒரு வேலை இல்லாத அந்த வேலையிலையும் இடமாற்றத்தை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறது, ஒரு இடத்தில் இருக்க முடியாத சூழ்நிலையை கிரியேட் பண்ணுறது இந்த பிரேத சாபம். எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் அதிலிருந்து ஒரு வெற்றி அப்படின்றது ஒரு 0.5% அப்படின்றது கூட ஒரு இல்லாத ஒரு நிலை. அதே மாதிரி நல்ல பிரபலமாக இருக்கக்கூடியவர் கூட திடீர்னு அவருக்கு அவப்பெயர் ஏற்படுறது, காரணமே தெரியாத அவப்பெயர் ஏற்படுறது, நல்ல விஷயங்களின் மூலமாக ஒருவருக்கு அவப்பெயர் ஏற்படுறது, தான் செய்யாத ஒரு குற்றத்திற்கு தன் மீது குற்றம் சுமத்துதல், இதெல்லாம் யாரோ செய்த தவறுக்கு மற்றொருவன் மீது குற்றம் சுமத்துதல், இதெல்லாமே இந்த பிரேத சாபத்தினுடைய விளைவுகள். ஸோ இதெல்லாம் தொடர்ந்து யாருக்கெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த பிரேத சாபம் இருக்கிறவங்களுக்கு அந்த அசைவ உணவு மேலே அதிகமான பற்று இருக்கும். பிரேத சாபம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அசைவ உணவின் மீது அதிகமான பற்று இருக்கும். இந்த பற்றெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் இந்த தோஷத்திலிருந்தே முதல்ல வெளியில் வர முடியும். அதே மாதிரி இந்த பிரேத சாபத்துக்கு உண்டான முக்கியமான ஒரு பரிகார முறை, வழிபாட்டு முறை அப்படின்னா, எங்கே இறந்தவர்களுடைய அந்த பூத உடல் இருக்குதோ அந்த இடத்திற்கு சென்று மரியாதை செலுத்துவது தான் மிகப்பெரிய ஒரு பரிகாரம். அதற்கு அடுத்தபடியாக உறவுகள் இல்லாத அந்த அனாதையாக இருக்கக்கூடியவர்களுடைய பிரேதத்துக்கு அடக்கம் செய்யறதுக்கு ஒரு உதவி செய்கிறது. இதெல்லாமே இந்த பிரேத சாபத்தினுடைய தீர்வு. இதை தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டு வரலாம், உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணலாம். அல்லது அந்த அடக்கம் செய்கிறவங்களுக்கு ஏதேனும் ஒரு உதவி, அல்லது நீங்களே உங்களுடைய தனிப்பட்ட பொருளாதார ரீதியில் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்களே தனிப்பட்ட முறையில் கூட நீங்கள் அதை செய்யலாம். இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது இந்த பிரேத சாபத்திலிருந்து முழுமையாக விடுபடலாம். நம்ம பிரசன்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த லக்னத்தில் இந்த மாந்தி வருது, சோழி லக்னத்தில் மாந்தி இருக்குது அப்படின்னாவே அது பிரேத சாபமாக நம்ம அதை எடுத்துக்கிறோம். அதே மாதிரி அது கடுமையான தீட்டாகவும் கருதுகிறோம். நம்ம சோழி லக்னத்தில் மாந்தி வந்துச்சு அப்படின்னாவே இது கடுமையான தீட்டு இருக்கிறதா நம்ம பிரசன்னத்தில் சொல்லுவோம்.
அந்த தீட்டு இந்த பிரேத சாபத்தினால் ஏற்படக்கூடியது தான். ஸோ இந்த பிரேத சாபத்தை முழுமையாக கண்டறிந்து அதிலிருந்து முழுமையாக விடைபெறுவதற்கு உங்களால் முடிந்த விஷயங்களை நீங்கள் செஞ்சு உங்களை பாதுகாத்துக்கோங்க.